துறை அமைச்சரா இருக்காரு. ஆனா ஒன்ஸ் அந்த பொறுப்பு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்றாரு. எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்றாரு. 1000 விளக்கு தொகுதியிலேயே இருக்கிறாரா, சேப்பாக்கம் சேப்பாக்கம் தொகுதியில இருந்தா, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வீட்டுக்கும் டைரக்ட்டா போறாரு. எல்லா விஷயத்தையும் வந்து ரியல் டைம் பொலிட்டிஷியனா மாறிடுறாரு. அதாவது ஒரு ஷிஃப்ட் ஒண்ணு பண்றாரு. ரைட். ஆனா இவரு வந்து அப்படிலாம் கிடையாது. கண்டன ஆர்ப்பாட்டம்ன்னு போட்டுறது. கடைசியில மரத்துல மேல ஏறி நின்னு, "ஏன்பா தம்பி குட்டி இறங்கிடுப்பா, சதீஷே போவாத" அப்படின்ற மாரி தான் போயின்னு இருக்கிறானுங்க. இது எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில ஒருத்தன் மரத்து மேல ஏறி நின்னு சொல்றான்ல, "ஏய் வந்துட்டாரு, வந்துட்டாரு, வந்துட்டாரு. அவரு தானா இவரு, இவரு தானா அவருன்னு" பேசிட்டு, இது ஏதோ அந்த இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்து இந்த மெர்மைட்லாம் இருக்கும்ல, அத பார்க்க போனவன் மாரி பார்த்துட்டு எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க ரெட்ரோ பேசிட்டோம். இல்ல எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு முதல்ல வந்து இந்த பேர் என்ன, இந்த ஜோம்பிகளாவது ஆடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம்ன்ட்டு எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குடா. நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஏதாவது ஒரு அறிவாளி மாதிரியே பிஹேவ் பண்றவங்க பேசிட்டு இருப்பாங்க. சாதாரண நம்ம நண்பர் கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து தமிழ் இலக்கியத்துல ஆரம்பிச்சு, பனை வளர்ப்போம்ல இருந்து ஆரம்பிச்சு, எதையாவது ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு டெய்லி ஒன்று தெரிஞ்சானுங்க. பேசுவாங்க. நீங்க டெய்லி ஒன்று இப்ப பாருங்க, மாட்டை கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டு கூட நான் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று நாங்க பண்றோம், எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்ட்டு. இவனுங்க ஒண்ணுமே இல்லைங்க. இவங்கள்ட்ட என்ன பேசுறதுங்கிறது தெரியல. நீ அவன மாதிரி ஒரு பைத்தியங்கிறது கண்ட்ரி எழுதிங்க. உங்களுக்கு அதை விட ஒருத்தன் இறக்கி விடலான்னு விட்டுருக்காங்க. ப்ரோ மெயினா மத்த கட்சி கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு கொள்கைன்ட்டு ஒண்ணு இருக்கும். வலது சரியா இடது சரியா அதை வச்சு வந்து அரசியல் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி பேசுவாங்க. ஆனா தாவேக்கால் அப்படி நான் இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. இது எல்லாம் அந்த விஜய்ங்கிற ஒரு பிராண்டு, இந்த ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க. மெயினா இவங்க பெரியார் அம்பேத்கரை படிச்சுன்னா இந்த மாதிரி தற்குறித்தனத்தை பண்ணியிருப்பாங்களா ப்ரோ? அதான் என்னோட கேள்வி. ஏங்க ரெட்ரோ, நீங்க அவங்கள ரொம்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா, அவங்கள ஐடியாலஜிக்கல்லயே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் ஒரு ஐடியாலஜி திராவிடத்தை எடுத்துட்டாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஒண்ணுத்துக்கும் உதவாத பனைமரம் வளர்ப்போம், தற்சார்பு பொருளாதாரம்னு பேமணி அரசனோ, இல்ல அவன் எவனோ ஒருத்தன் சீமானோ பேசுனது அதையும் தூக்கி வச்சிருக்கானுங்க. நீங்க ஒரே நேரத்துல புத்திசாலியாவும், ஒரே நேரத்துல பைத்தியக்காரனும் இருக்க முடியாது. இவனுங்க பைத்தியம், முழு பைத்தியம்னு சொல்லிட்டானுங்க. அது வேற விஷயம். ரைட். இங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஐடியாலஜி. நீ 2த்தையும் தட்டுல போட்டுட்டு உட்கார்ந்திருப்ப அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதாவது அ வேணாம். அது நான் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லிர்றேன். அது நல்லா இருக்காது. கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல அந்த ரீசெண்டா அந்த ஜெகதீஸ்வரன் அவரோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா, நான் சீமான்ட்ட வந்து டீலிங் தான் பேசியிருக்காங்க இனிஷியலா. அதுக்கப்புறம் ஏன் இதானுச்சுன்னா அது பிரேக் ஆனுச்சுன்றது தெரியல. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் ட்ரை பண்ணாப்புல, எதுவும் கை கொடுக்கல. கடைசியா எடப்பாடி கிட்ட வந்து எடப்பாடியை வந்து துணை முதலமைச்சரா பேசியிருக்கானுங்க, அதுவும் கை கொடுக்கல. அதனால இப்ப தனித்து விடப்பட்டார்கள். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல கரடி ப்ரோ, அது என்னன்னா அவங்க ஏன் அந்த 2 ஐடியாலஜியும் எடுத்தாங்கன்னா 2 சைடு ஓட்ஸ் பேங்கையும் கவர் பண்றதுக்கு தான் அதை எடுத்தானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அடடா பரவாயில்லையே, நம்ம அண்ணனும் திராவிடம் பேசுறாரு, நீ டிஎம்கேக்கு பதிலாக அண்ணனுக்கு ஓட்டு போடலாம். அடடா பரவாயில்லையே, நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுறது அண்ணனும் நம்மளோட கொள்கையை பேசுறாரு, அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம். இந்த 2யும் கவர் பண்றது தான் அந்த பைத்தியம் 2யும் எடுத்துச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. அவன் கொள்கை என்னைக்கு பேசியிருக்கான், அவன் இல்ல என்னைக்கு கோட்பாட பேசியிருக்கான். நீங்க சொன்னது அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? நான் அப்படியே வாங்கிக்கிறேன். நீங்க சொன்னது அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனா ஸ்பேஸ்ல உட்காந்து ஒரு அமைச்சரவைக்கு யார் யாருன்னு லிஸ்ட் போடுறானுங்களே, இவனுங்க எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பானுங்க. ஜல்லிக்கட்டு வைப்ஸ். ஏங்க அது 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 முரட்டு காமெடிங்க. நேத்து பார்த்தேன் அந்த போஸ்ட். ப்ரோ லோயலா மணிக்கு ஏன் ப்ரோ எந்த பதவியுமே கொடுக்கல? அந்த எனக்கு அந்த அமைச்சர் அன்னைக்கு பேசுனது அப்படியே இருந்தது. அமைச்சர் பட்டியல போட்டதே அதுல இருந்து போட்டிருக்காங்க. அவருக்கு இந்த துறை இந்த துறை அதுல இல்ல எனக்கு இல்ல ராட்ரிக்ஸ் சாரி, எனக்கு அதுல அந்த 2-3 பேரை தவிர மீதி ஒரு 10 பேர்ல யாருன்னே தெரியலங்க. அவங்க எல்லாம் யாருங்க? அதாவது யாருக்காவது அது தெரியுமா? பித்து அவன் யாரா வேணா தெரிய வேணாம். லோயாலா மணி பேர் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? லோயாலான்னு வச்சிருக்காரு. அப்போ ஒரு காலேஜ் பேரு, கல்வித்துறை கொடுத்துரு, முடிஞ்சு. ஆனா அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. இருக்க சொல்ல இல்ல புரியல. யாரோ எங்க அண்ணா நகர் எம்எல்ஏ தொக்கா பேரே காணும். எவ்வளவு சேவை ஆட்டுறாங்க. யாரு அண்ணா நகர்னாலே உங்களுக்கு தெரியும். புரியுது ப்ரோ எனக்கு. இவரு வேற எங்கேயாவது கொண்டு போய் முட்டுச்சந்தில முட்டி விடுறனே இவர் வந்திருக்காரு மேல ஏறி. இல்ல முரளி பண்ற வேலை என்ன, சின்ன பசங்க கிட்ட தீபாவளியில அந்த வெங்காய வெடி கடிச்சிருச்சுன்னா நம்ம சும்மா உட்காரும்போது சோஃபா கீழே டம்முன்னு போட்டு பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு இருக்காரு. ஆனா யோசிச்சு பாருங்க, யாரோ உக்காந்து 10 பேர் உக்காந்து பேசுறான்,
வேளாமணி சரி ஓகே, பேர்லயே காலேஜ் இருக்குது அதனால அவருக்கு கல்வித்துறை அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இருங்க இது வந்து ஒரு விளையாடு லாஸ்ட் பாயிண்ட் விளையாட்டுத்துறை. இல்லங்க. இந்த கிறுக்குத்தனத்தை நாம் தமிழர் கட்சியில கூட பண்ணது இல்லைங்க. சரி அவனுங்களுக்கு பழக்க தெரியாத தோசத்துல நோன் இல்ல பழக்க தோசத்துல கலைத்துறை வந்து இவருக்கு விஜய் அண்ணாக்கு கொடுத்துருப்பாங்க இந்த எல்லாத்தையும். சிடிஆர் நிர்மல் குமாருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? புருடா விடுறவனுக்கு சட்டத்துறையா போய் கோர்ட்ல போய் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வந்தாப்புல அவருக்கு போய் சட்டத்துறை இல்ல. எனக்கு என்னன்னா இவனோட கான்பிடன்ஸ் பாதி இருந்தா கூட நமக்கு போதுங்க, நம்ம லைஃப்ல ஜெயிச்சிடலாம் எல்லாரும். இதுதான் பாயிண்ட். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு என்ன உலகத்துல வாழ்றாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எவனுக்குமே இருக்காது. நீங்க ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்கன்னா அப்போ கூட நமக்கு சரி நம்ம ஒரு 90% பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு இது இருக்கும் உள்ளுக்குள்ள. எந்த ஒன்றும் கிடையாது, கண்டிப்பா சிஎம் 26லன்னு ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கையில் இருக்காங்க. நம்ம பஞ்ச் பாலா தான் வந்து இதுப்பா சமூக வளர்ச்சித்துறை வந்துடாதீங்க வருவாரு. அதுதாங்க இவனுங்க வைப்புல நான் பார்த்த ஒரே ஆள் இந்த தமிழ் சந்தல் யாருன்னா அந்த ப்ரோ எமானுவல்னு ஒருத்தர் வருவான் நாம் தமிழர் கட்சியில. கரெக்ட்னு இழுத்துருவான். இழுத்துட்டு இப்ப கூட சொல்லுவான் மைக் ரெக்வஸ்ட் கேட்டிருப்பான், எந்த டீலுக்கு தான் தெரியாது. அதுதான் ஐ எம் த காட்மா யூ வர்ஷிப் மீ அப்படின்வான். அவன் வந்தவொடனே நான் தான் கடவுள், நீ காலில் விழு அப்படின்வான். அந்த மாதிரி இவனுங்க அமைச்சரவை ஒரு கட்சி ஆரம்பிச்சு புதுசா ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, ஏதோ ஒரு 3 நாள் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, ஒரு 30 சொல்லலாம், ஒரு அதிகபட்சம் தான் அதுவும். அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, நாங்க தாங்க சிஎம்ங்கிறாங்க. என்னங்க அது? ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் வென்றது 2020 சொல்ற டைலாக் தான் ஜனநாயகம் வெற்றிடா. அதுதான் இல்ல ஐயோ அந்த வார்த்தை வேற சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கு 300 கோடி வசூல் போங்க 300 கோடி வசூல் அதை சொல்லிட்டான். அதுல நேத்து ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். யாரா 2 நிமிஷம் அந்த என்ன வலைய பாட்டுல வைரமுத்து எழுதுன மாதிரி தான், சாரி வடிவேல சொல்லுவான்ல, தொண்டை வரைக்கும் வந்துட்டு இறங்கிருச்சுன்ற மாதிரி ஒருத்தன் போஸ்ட் எல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருந்தான். இவனுக்கு இவ்வளவு அழகா எழுத தெரியுதானே. கீழே பார்த்தா ஹேஷ்டாக் ஜனநாயகன் எல்லாத்தையும் போட்டான். கீழே ஹேஷ்டாக் ஜனநாயகன். நீ போட்ட போஸ்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகன் ப்ரொமோஷனா இருக்கும் ப்ரோ. எனக்கு நேத்து இன்னொரு இது அந்த சின்னர் வேற ஜெயிச்சுட்டான். அதுல வேற விம்பிள்டன் நாயகன் போட்டு பாத்தியா தளபதி ரீச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 பேர் பயிர் விட்டு திரிறானுங்க. டேய் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிடா, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? ரீஜனல் போஸ்ட் வேற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல சொன்ன டைலாக் தான். அதாவது சங்கியா இருக்கிறதுக்கு ஒரு முரட்டு முட்டாள்தனம் வேணும், அதே மாதிரி தம்பியா இருக்கிறதுக்கு முரட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும்ன்ற மாதிரி இவனுங்க எதுல சுயக்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரியா இருக்கானுங்க. இது என்ன சிக்கல்னு தெரியல. பட் இப்போ யோசிச்சு பாருங்களா, இப்போ தற்சார்பு பொருளாதாரம் பேசிட்டு இருந்தாரு, கீழே எங்க ஆட்டோக்காரர் நண்பரு தற்சார்பு பொருளாதாரம் பேசினாரு, பனைமரம் வளர்க்கணும்னாரு, துபாயில இருந்தாரு, கடைசியில ஒரு கேஸ்ல மாட்டினாரு, 4 வாய்தா வாங்கின உடனே அவர் ரியாலிட்டி புரிஞ்சுக்கினாரு. நம்ம பனைமரம் எல்லாம் வளர்க்கறதுக்குள்ள 30 வருஷம் ஆயிரம், அதுக்குள்ள கல் எடுத்து நம்ம குடும்பத்தை கரையாற்ற முடியாது, ஆட்டோ ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி கலெக்ஷனை போட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ரியாலிட்டி அறிவு கூட இவனுங்களுக்கு இல்லையே அப்படின்றதுதான் கவலையா இருக்கு. நீங்க பேசுங்க. எதர் அபியூஸ் பண்றாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஃபேண்டசி உலகத்துல இருக்காங்க. அதுதான் உண்மையான அரசியல். இது வரல பெரியாரை பத்தியோ இல்லாட்டி இன்னைக்கு வந்து காமராஜர் இது பிறந்த நாள், அதை பத்தி ஏதாவது போஸ்ட் பெருசா வரும், ஒன்றும் அதை பத்தி ஸ்பேஸ் போட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளும் ஓவரா எதிர்பார்க்குறோம். ஆனா ஏற்கனவே நீங்க சொன்னீங்கல்ல சும்மா இவங்களை பத்தி பேசுறது தேவையான, ஆனா பேசாம விட்டோம்னா இவனுக்கு பேசுற பொய்யை வந்து அப்படியே காலங்காலத்துல திருப்பி இவனுக்கு ஃபாலோவர்ஸ் பேசிட்டே இருப்பானுங்க. அதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது. அதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நிஜ வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சதுன்னா வந்து இவனுக்கே புரிஞ்சிடும். இப்போ நாம் தமிழர் கட்சியில ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஹிம்லர்னு ஒருத்தன் பாக்ஸர் இருந்தான், மேடையில ஏறினேன், நேரா செங்கண்ணன் ஒருத்தர் போனாரு. அதுக்கப்புறம் அவன் பேசி நீங்க பாத்தீங்களா? இதுதான் கலா நிலவரம். டவுசர்ல உச்சா போயிட்டு இறங்கி போயினே இருக்கணும். அவரோட வயசுல அவர் போய் ஏறி நிக்கிறாரு. இவனுங்க பாக்ஸர்ன்றானுங்க. ஹிம்லரை வந்து பாக்ஸர், அவன் வந்து என்ன பீஃப சாப்பிட்டுட்டு புஷ்பா மாதிரி ரெக்கையை தூக்கிட்டு நிப்போன்னு, இவர் செங்கண்ண மேல ஏறின உடனே இல்ல அதுல சொல்றான் இவன் ராஜ்மோகன் சொல்றான், ஏப்ப சீக்கிரம் போயிட்டீங்க இல்லைன்னா கைது பண்ணிடுவாங்க. இல்ல ஆக்சுவலா நாம் தமிழர் வந்து கான்ஸ்பிரசி பேசுவாங்க, அதனால கண்டுக்க பேசுறது ஃபுல்லா குருடா, இது உலகத்து ரியல் வேர்ல்டுக்கு மேட்ச் ஆகாதுன்னு நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. இவனுங்க வந்து
3 நிமிஷம் பேசுற 30 பொய் பேசுறானுங்க. இப்போ வந்து சிபிஐக்கு வந்து ஏன் கொடுத்தீங்க, நீங்க அந்த சிபிஐ எதிர்க்கலையான்னு ஒரு பொய், 24 நம்பர்ன்றது பொய், எதுவுமே ஒரு அவன் ஆதவ அர்ஜுனா வந்து கொலை, எல்லா கொலையிலும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு பேசுறப்ப அந்த நியாயத்தையும் பேசியிருந்தா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 31 அவரு ராட்ரிக்ஸ் பாவங்க, அவருக்கு பேச்சே வரலங்க, என்னென்னத்தையோ வளரிட்டு ஒரு இல்ல நிமிஷத்துலயே போயிட்டாருங்க பாவம். 31 எங்க மூத்தவர் வந்திருக்காரு, அவை முன் அவர் வந்திருக்காரு, கை தூக்கியிருக்காரு. சாரி ராட்ரிக்ஸ், உங்களுக்கு திரும்ப சரி கட் சரி பண்றேன்னு சரி, ஒன்றும் நினைக்காதீங்க, நம்ம பிரச்சனை ஒன்றும் கண்டினியூ பிரச்சனை பண்ணுவோம். இல்லைங்க. அவை முன் அவர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு. இந்த கரடி மூஞ்சி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பண்ணேன். அந்த சூப்பர்மேன் படத்துல வந்து ஒரு அணிலை காப்பாத்துவோம், இங்க அணிலை காப்பாத்தின சூப்பர்மேன் அடுத்த சிஎம்ங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை சொல்லலாம் நான் வந்தேன். ஓகே ஓகே, என்ன யாரோ இறங்கி போயிட்டாரு, இது என்ன ஏன் அநியாயமா இருக்கு, வாங்க ஏன். அது நீங்க இன்னொன்னு சொன்னீங்களா, அந்த முதலமைச்சர் சிஎம் உள்துறை அமைச்சர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு காலத்துல சகாயத்த சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கவனிச்சு எடுத்துறீங்க இந்த அது சொன்ன சர்க்கார் மாதிரி சர்க்கார் படம் வந்தப்ப சர்க்கார் வைப்ஸ். இல்ல அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கார் வைப்ஸ் ஜல்லிக்கட்டு மாதிரி. டைம்ல ஜல்லிக்கட்டு டைம்ல போட்டிருந்தாங்க அடுத்த அந்த ஆள் தான் அப்படின்னு. அந்த டைம்ல வந்து சுடுகாட்டுல போய் தூங்கிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு லஞ்ச விஷயமா இல்ல இதுல. அதுல ஏஞ்சல், இந்த மெக்டொனால்ட்ஸ்ல ஒரு கேம் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல அந்த பிசினஸ்ன்னு ஒண்ணு விளையாடுவோம். ஏய் நான் தான் பேங்கர், நான் தான் இந்த சிட்டியை வாங்க போறேன், அந்த ஆமா மாதிரி ஆமா, பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம கொடூரமா திருடன் இருக்குது. போலீஸ். அது திருடா வந்தா கொஞ்சம் பாயிண்ட், போலீஸ் வந்து அந்த பாயிண்ட், இல்ல இந்த இல்ல மாதிரி. இல்ல இல்ல, அது வந்து இப்போ எவால்வ் ஆகி மோனோடெல்ஃபஸ்ன்னு ஒரு கேமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோனோடெல்ஃபஸ் சாரி, ஏதோ ஒரு பேரு நான் மறந்துட்டேன், அது கண்டுபிடிக்க போறேங்க. அது பாத்தீங்கன்னா இதேதான் மோனோபொலி, பசங்க. ஏய் நான் மோனோபொலி. மோனோபொலி 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 அதுல ஏறி உக்காந்துட்டு, ஏய் நான் தான் கேஷியர், நீ தான் பேங்கர்ன்ற மாதிரி. இல்லை, இன்னொன்று அது கவனிச்சிங்கன்னா தெரியும், நாம் தமிழர்லையாவது அந்த இதில் ஒரு 2 வருஷம் இருப்பானுங்க, அது பிடிக்குதோ இல்லையோ அந்த செயல்பாட்டில் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு இது தேராதுன்னு ஒரு சண்டைக்கு அப்புறம் தான் வெளியே வருவானுங்க. இவனுங்க பாருங்க 6 மாதம் தான் இருக்கானுங்க, உடனே அப்டேட் ஆகிட்டு வேற பேக்கேஜ் வந்துட்டோமாமே அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்துடுறானுங்க. இன்னும் ஏன் ப்ரோ எலெக்ஷனே பார்க்கல. ப்ரோ இந்த மோனோபோலி எங்க கிடைக்கும்? நான் தேங்காய் போலி பருப்பு போலி சாப்பிட்டுருக்கேன். மோனோபோலி எங்க கிடைக்கும்? அவ்வளோதான், சூப்பர். அடுத்து பாம். அற்புதம் அற்புதம். இப்பதான் ஏதோ சும்மா எஸ்டி ப்ரோ சேகர் ரிமோட் மேடை நாடகம் எடுத்துறாதீங்க. பார்த்துட்டு இது மயிலாப்பூர் காமெடியா? எஸ்டி சேகர் காமெடி நிறைய பார்ப்போம். யாரே அது? பழைய அவரு பொம்மை மாதிரி ரிமோட் இருக்கு. எடுத்துறாதீங்க தயவு செய்து. திராவிடன் அவரு. இல்லை அதான் ஒரு ஆமா. பேப்பர் ஒன்று வச்சிருக்கான், அதில் இன்னொரு 8 எழுதி வச்சிருக்கான். நீ நீ பொறுமையாக சொல்கிறா. நான் சொல்லிட்டேன், உறங்கா அப்படின்னு சொல்லாம விட்டானா? சும்மா சாரி, சு- ஆக்சுவலா ஒரு சின்ன அப்டேட். சொல்லுங்க சொல்லுங்க. அன்னைக்கு வந்து நான் அந்த பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு ஒரு பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரும்போது ரொம்ப அன்னைக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அவன் வர வரலும். அப்போ இந்த ஸ்பேஸ் அன்னைக்கு வந்து ஸ்கேம் திராவிடன் க்ரீன் டீ ப்ளூ டீலாம் சொல்லிட்டு இருந்தா ஃபுல்லா. பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். என்ன அந்த அண்ணன் வந்து இவ்வளோ டீ அரப்பதான் நடுவில் கொஞ்சம் பேட் வேர்ட் பேசுறத கட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அவன் சின்ன பையன். ஏன் ப்ரோ என் ஜோக்க பார்த்து ஒரு குழந்தை சிரிச்சுட்டா? குழந்தை இல்லைங்க, உங்க ஸ்கேம் நீங்க ஏமாந்ததை நினைச்சு கிரீன் டீ சொன்னீங்க. அதை விடுங்க, நான் சொன்னதை நினைச்சு ஒருத்தர் சிரிச்சிருக்கேன்னு சந்தோஷமா இருக்கான் ஏங்க பாருங்க என் அவன். கனவுல மண்ணெல்லி போட்டீங்களே, நான் ஸ்டாண்டப் காமெடி ஷோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம்னு இருந்தேன் ப்ரோ. என்னடா பண்ணுங்க, முடிஞ்சுது. அது நல்லா அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். நீங்க டீ பத்தி இல்ல அப்ப கூட ஒரு நல்ல தொழில் பண்ணுன்னு தெரியல, திரும்பவும் ஸ்கேம் தான் பண்ண போறாங்கறான் பாருங்களேன். என்ன ஸ்டாண்டப் காமெடி எவ்வளவு சம்பாத்தியம் தெரியுமா? ஓவர் நைட்ல அது என்னது ஒபாமா ஆகுறதா? அது மாதிரி ஆயிடலாம். நினைச்ச மறந்துட்டு அதனால இப்ப சொன்ன கன்னியூ பண்ண. இங்க பாருங்க, ஆரப்பாளையத்தில் ஒரு வாலிபர் கைதுன்னு நியூஸ் வரும் மாலை முரசுல இன்னைக்கே. எனக்கு தெரிஞ்சு இவன் பேசுற பேச்சு அது கண்டிப்பா நானா இருக்க மாட்டேன், ஏன்னா நான் ஆரப்பாளையம் கிடையாது. சொல்லல, அவனே மாட்டிப்பான். என்ன ப்ரோ சும்மா ப்ரோ உங்களால பிரியாணி செய்யலாம்னு கேட்டா ஒரு டிப்ஸ் சொல்ல மாட்டீங்களே ப்ரோ. பிரியாணி நல்லா ஒரு வாட்டி கையில எழுதி வச்சு அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்ல சும்மா உங்களுக்கு கண்ணுல காயன்னு கேள்விப்பட்டோம், எவ்வளவு தையல் போட்டீங்க, என்னாச்சு அது சொல்லுங்க. சண்டே இல்ல எல்லாம் நம்மளுக்கு வராத விஷயம், எலைட் மக்கள் செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம். அதனால கார்டனிங் பண்ண போய் அது ஒரு மரக்கிளைய வெட்ட போய் அது ஒரு ஏடா கூடமாயி கண்ணில் கோடு விழுந்ததை யாரோ சொன்னாங்க உங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு. அது நீங்க தடுக்க முடியாம கண்ணுக்குள்ள குத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களை மாதிரி, அது அவன மாதிரி உலகத்துல எல்லாரையும் நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? ஊர்ல அடி வாங்கணும் அப்படிதான் யோசிப்போம். ஆமா, நீங்க தடுக்க மறந்துட்டீங்க. சட்டையில கிளியாத சண்டை எங்க இருக்குன்றீங்களா? பட் பரவாயில்ல, இப்ப எப்படி இருக்கு கண்ணு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ? அதனாலதாங்க பேத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் பாட்டு ஜாலியா ஒரு ஹாலிடே ரிசார்ட்ல இருக்கேன் இப்போ. சரி நடக்குது. ஓ, அடி வாங்கிட்டு நீங்க அங்க போய் ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி பிளான்டு லீவ் தான் ஏஞ்சல். சிக் லீவ் இல்ல முரளி, அது பிளான்டு லீவ். ஓகே ஓகே. வெதர் கண்டிஷன்ஸ்னால கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறத மண்டே காலைக்கு தள்ளி போட்டிருந்தேன். அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தேன். அதுல சிக்கலாயிருச்சு, வேற எதுவும் கிடையாது. பட்
அதெல்லாம் வரும் போவோம். இல்ல ஒரு செகண்ட் நீங்க பதறிட்டான் நீங்க கண்ணுக்கு ஏதாச்சு அப்படின்னு. இல்ல வெரி க்ளோஸ் மிஸ் தான் ஏஞ்சல், ரொம்ப க்ளோஸ் மிஸ். அது எல்லாமே க்ளோஸ் அது மிஸ் தான். இல்ல ஏஞ்சல் எதிரிகள் அடிச்சா கூட சூமோக்கு அந்த அளவுக்கு பரவாயில்ல, அடிச்சுட்டு இல்ல போயிருவானுங்க. அவருக்கு அந்த அளவுக்கு பயிற்சி பத்தல. பணியேறி கிட்ட எல்லாம் டிப்ஸ் கேட்டு கொடுத்திருப்பாரு. சோ ஆளும் தெரியாம கால் விட்ட மாதிரி போய் மாட்டிக்கிட்டாரு. எதிரி அடிச்ச பண்ணே காத்திட்டு போயிருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, எல்லாம் க்ளோஸ் மிஸ் தான். உயிரோட வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. விடுங்க. இல்ல அதுல முரளி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ம். சொல்ல முடியாது. ஒரு கன்றாவியான விஷயம் என்னன்னா பேட் டைமிங் தான். சனிக்கிழமை காலையில தான் என்ன ஆச்சுன்னா, சேம் அதே அதே கார்டன்ல உட்காந்து தான் நான் ஒரு 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 ஏரியாவை கவர் பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்டா அந்த இதை போட்டு கட் பண்ணும்போது கண்ணுக்குள்ள போய் அடிச்சிருச்சு. ஈவன் சேஃப்டி இந்த கிளாஸ். அதுக்கப்புறம் தான் போய் பார்மசில போயிட்டு ஐ டிராப்ஸை வாங்கி அதை ஃபீல் போட்டுட்டு இருந்தேன். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சும்மா வெட்டியா இருக்கிறோம், வெதர் வேற நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போனோம் பாருங்க. அடுத்த ரவுண்ட். ஏன் சும்மா ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் உங்க லைஃப் ஸ்டைல்லாம் வச்சு பார்த்தா வெளிநாட்டுல அந்த நெப்போலியன் வீடியோ மாதிரி இருக்கே ப்ரோ. அவர் தான் இவரு. அதெல்லாம் இல்லையா, கம்முனிரியா. வயிற்றுச்சல கிளப்பாதியா. ஹவுஸ் ஓனர் செடி வைக்கிறாரு, ஒரு பயங்கரமான ஆர்வம் உடையவர். அதனால அவர் கண்ணா முன்னாடி செடியை வச்சுட்டாரு. வாடகை கொடுக்குற இன்ஸ்பெக்ஷன் வருவாரு. இது என்னப்பா இப்படி வளர்ந்துருச்சு அப்படி வளர்ந்துருச்சுன்னு நம்ம எவனையா கூப்பிட்டா செலவு பண்ணணும். அதனால நம்ம இறங்கி கோதாவில இறங்குறோம், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். என்ன பண்ண நீ? இல்ல விளையாடுறதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வாலிபால் கோர்ட் வச்சிருக்கு நெப்போலியன் எங்க இவரு தன்னோட செடியை வெட்டுறதுக்கு கண்ணுல கூத்திக்கிட்ட சுமோ எங்க திராவிடன். இப்ப எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த சூரியன் சொல்றீங்க? டெட் ஷாட் வண்டர் இல்ல யா பித்த டெட் ஷாட் வண்டர் சூப்பர். அந்த ஆளே பாவம் இல்ல கண்ணுல குத்திக்கிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் நெப்போலியனான்னு கேக்குறாங்க. இவன் என்ன பண்ணலாம்? சொந்த வீடு என்ன ஆச்சு சும்மா அதையா அடுத்தது அதுவா 2 ஏக்கர் நிலம் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. இல்ல இன்னைக்கு டிஎல்ல பார்த்தேன் வீடுன்னு சொல்லி பா போட்டிருக்காங்க பிஜி ஒரு அபார்ட்மெண்ட். ஏங்க அது ஒரு 4 அபார்ட்மெண்ட் சேர்ந்ததுங்க. அது பித்து ப்ரோ, அது பில்டிங் மாதிரி இருக்குங்க. அது ஃபுல்லா பித்து ப்ரோ. ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இது கேசரியே தான் இல்ல அது மாதிரி இப்ப நெப்போலியன் ப்ரோ நெப்போலியனே தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஒரு 2 ஏக்கர்ல வீடு விட்டு நம்ம இப்ப வீடு பக்கம் ஷிஃப்ட் ஐயோ அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுருக்கா. ஐயோ கம்முடு இருக்கு. ஐயா இப்படி உசுர எடுக்கிறீங்க. விஷயத்த சொல்லி அடுத்த காயத்துக்கு ரெடி ஆயிட்டாரு சும்மா. ஏன் சும்மா இப்ப ஒர்க் லொகேஷன் மாதிரி அதை வாடகை விட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ப்ராப்பர்ட்டி அது பில்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? அது என்ன ப்ராப்பர்ட்டி? அது சும்மா வாங்கி போட்டு போர் அடிச்சதுன்னு. ஓகே. இந்த லிவிங் ப்ராப்பர்ட்டில இருந்து மூவ் ஆகணும். அதனால மூணாவதா ஒரு சின்னதா ஒரு ரெசார்ட் மாதிரி, சின்ன ரெசார்ட்க்குள்ள ஒரு வீடு. இதெல்லாம் ஏஞ்சல் மாதிரி எலைட் சொல்லி சின்னதா ஒரு ரெசார்ட்டா? சும்மா என்ன வேற என்ன பண்றது? பித்து உண்மையை சொன்னா இவனுங்க டோனுக்கு பேசலன்னா இந்த டோன்ல தான் பேசி ஆகணும். இப்போ நம்ம இத பேசிட்டு இருக்கோமா, இவரு டெட் ஷாட் வந்துட்டு பேசுனது திராவிடன், இந்த பித்து தூக்கி வெளியே போடுங்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? இல்ல பித்து, இதுல நீ மொத்த லாஜிக்குமே நீ மிஸ் பண்ற. இத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறோம், எதுக்குடா நானே புல்லு வெட்ட போனோம்? இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் அவங்க கேள்வி கேட்க போறாங்க? இல்ல ப்ரோ, வீக்கெண்ட் ஆனா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கவே புல்லு வெட்டி இருப்பீங்க. இது திராவிடன். ஏஞ்சல் மியூட் எடுமா. அவனை எனேபிள் பண்றதே இந்த பிட்டு தான். இல்ல நான் ஏதோ கராத்தே மாஸ்டர்ல வர மாஸ்டர் மாதிரியும், நான் ஏதோ போன்சாய் மரத்தை வந்து டேபிள் மேல வச்சு கட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. இது என்னங்கடா இது அநியாயம். புல்லு வெட்ட போடுங்க, ஏன் இப்படி உசுர எடுக்கிறீங்க? விட்டுருங்க. இல்ல டெட் ஷாட், நீங்க ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் நல்லா கவனிங்க. சுமோ வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப திராவிடன் தான் வந்து அப்ப நீங்க வந்து அந்த நெப்போலியனான்னு கேட்டான். அவன் தான் கேட்டான், நான் என்ன எனேபிள் பண்ணிட்டதுல உங்களுக்கு என் மேல என்ன உங்களுக்கு ஒரு காண்டு? 140 பேர் இந்த ஸ்பேஸ் 65 மாத்தனீங்க. வந்த புது ஸ்பீக்கர் அனைவர்களுக்கு நன்றி. முடிஞ்சு இங்க ஓடுற யாரோ சொல்லியா கார்த்தி? ஒரு சின்ன டவுட் உண்டா? உங்க ஃப்ரெண்டு உரங்காப்புல என்ன புது நாம் தமிழர் மாதிரி பேரலா ஒரு புது கட்சி வரணும், அப்பதான் தமிழ்ல சொல்லிட்டு இருந்தான். நேற்று காலி மைக் வாங்கிட்டு போயிட்டு கேட்டான், யோ என்னையா பொழுதுனுக்கு நீ கட்சிக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்க, வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொல்லிட்டான், சீமான் வந்து சரியில்லை, நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டான். இல்ல அதுல ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா
இத்தனை நாளா வந்து திராவிடம் தமிழ் தேசியம் இருக்கிறத நம்ம உடைக்கிறோம், அந்த ட்ரெண்டை நம்ம உடைக்கிறோம். இனிமே வந்து திராவிடம் கிடையாது, தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வரணும். அதுக்கு இவன் என்ன சொன்னான், காளி என்ன சொன்னா, இத்தனை நாள் உங்க நோக்கம் புரியாம நான் உங்களோட பழகிட்டேன், இப்போ உங்க நோக்கம் புரிஞ்சு போச்சு, நீங்க வந்து தமிழ் தேசியத்தை அழிக்க வந்துருக்கீங்க, இறங்கி ஓட்டான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதை என்ன கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல டெட் ஷாட் சீமானே இதெல்லாம் கேட்டான்னா நம்மளோட யாராவது முரட்டு பத்தி இல்ல அதுக்கப்புறம் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தேன் டெட் ஷாட். அதுக்கப்புறம் தான் காலி இருக்கும்போது நான் கேட்கல. அதுக்கப்புறம் போனா என்ன இப்படி திட்டிட்டு போறான், திமுக காரங்க திராவிடாஸ் கூட என்ன இப்படி திட்டினது இல்லை அப்படி இப்படின்னு புலம்பிட்டு அப்பதான் சொன்னாப்புல, பேரலா வந்து ஒரு கட்சி மட்டும் அந்த சித்தாந்தத்தை பேசினா வளர்க்க முடியாது, 4-5 கட்சி வரும், அப்பதான் வந்து நாம் தமிழருக்கும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அப்பதான் அவங்க கொள்கையில ரொம்ப நிலைப்பாடா இருப்பாங்க, நீங்க என்னை கட்சியில வச்சிருந்தாலும் சரி தூக்குனாலும் சரி நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டும் பேசிட்டு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாப்புல, இந்த ஆதவன் ஒருத்தன் புதுசா ஒருத்தன் ஆத்துவான்ல, அவனை எனக்கு என்னைய வந்து டிமீன் பண்றதுக்காக அவனை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு, அவன் பேரு மறந்துருச்சு, ஆகாஷா. ஆமா அது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆகாஷ வந்து இவரை காலி பண்றதுக்காக ஆகாஷ இறக்கி விட்டுருக்காங்க. அது கேட்டோடய எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயா கோபால் உரங்கா புலிய காலி பண்றது ஆகாஷ் இறக்கி விட்டுருக்காங்க. சும்மா ஒரே நிமிஷம், கீழே பாலாஜி வந்திருக்காருப்பா, அவரை கூப்பிடுங்க. அன்னைக்கு நான் அவர் ஸ்பேஸ் பண்ண கொடுக்கல இந்த மாட்டை பத்தி பேசுறதுக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, பாலாஜி வாங்க, எமோஜி போட்டோம்னா இங்க ஸ்பேஸ்ல இருந்து இறக்கி விட்டுறாப்லன்ட்டு ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. எங்கேயே ஓடிட்டாரு? இல்ல உங்க டிபிக்கே இறக்கி விட்டுருப்பாங்க, நீங்க எப்படி தப்பிச்சிங்கன்னு தெரியல. பாலாஜினா யாரு கையில இந்த புக் வச்சுட்டு இருக்காரு அவரா? இல்ல பாலா அதுக்கப்புறம் ஜின்னு இருக்குமே, அவர்ல அவர்தான் மாத்திட்டாரா? அதுக்குள்ள உணவனப்படுவது நிலத்தொன்னு சும்மா போய் உட்கார்ந்தால வெளியே தள்ளிடுவாங்க. நல்ல டைட்டில் இருங்க, அந்த பயோ படிங்க யாரோ, அது நல்ல அற்புதமா இருக்கு. உணவனப்படுவது நிலத்தோடு நீரை, இயற்கை வழி வேளாண்மை, தற்சார்பு, மங்காத்தா பில்லா நாம் தமிழர் கட்சி. கூப்பிடுங்க அவரை. இது மங்காத்தா பில்லா நாம் தமிழர்? ஐயோ என்னையா இது இருக்கு பயோல படிச்சு நல்ல இன்ட்ரெஸ்டிங். அப்படித்தானே இருக்கு. இவர் மாமா பக்கம் போவாரு, இல்ல அவருதான் அந்த இல்ல கார்த்தி, அந்த மாடு இதான அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மாட்டின் வகை, மாட்டின் இது அப்படின்லாம் போட்டு எல்லாத்தையும் கிளாஸ் வேரியேஷன் எல்லாத்தையும் பிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. சரி நான் போய் கேட்டேன், சரி இல்ல யாரா எனக்கு அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னது? மாட்டை வகைப்படுத்துவது எப்படி? எந்த மாதிரிலாம் வகைப்படுத்தலாம் மாட்டை எந்த மாதிரி வகைப்படுத்தலாம்? என்ன இது வேணும் சொல்லு. இல்ல அவன் ஒரு இடத்துல வகை படிச்சிருக்கான்ல, அவன் ஒரு கான்செப்ட் ஏதோ வச்சிருக்கானே, இதெல்லாம் மாடு இல்ல இதெல்லாம் தான் மாடு. ஏன்னா ஒருத்தன் சொன்னான் ஜெர்சி மாடு வந்து எலும்பும் தோலுமா தெரியணும், ஓகேவா? அப்ப அதுதான் மாடு. மாடு வந்து கொஞ்சம் குண்டாவோ பெருசாவோ சதப்படி போடுறதுன்னா அது இவங்க சொல்ற மாட்டு கிளாசிஃபிகேஷன் வராது, ரிஜெக்ட் வந்துறது இல்ல. எனக்கு எல்லாமே டபுளா கேக்குது. ஏங்க அவங்களோட இதுங்க, அந்த நாட்டு மாட்டுக்கு இவ்வளவு எலும்பு தெரியணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? எலும்பு தெரியணும், கொம்பு பெருசா இருக்கணும், ஓகேவா? பால் கறக்க போகும்போது குறிப்பா எட்டி உதைக்கணும், அப்பதான் உண்மையானது. அப்படி பார்த்தா அவர் கையில டிபில இருக்கிற புக்க பாருங்களா, ஆபரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் வச்சிருக்காரு. அது என்ன? அது உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலா அந்த பழைய ராமராஜன் படத்துல பாத்திருப்பீங்க, பட்டிக்காடுன்னு ஹீரோயின் சொன்ன வச்சுக்க, யூ பட்டிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இங்கிலீஷ்ல பேசுவாரு, நீ அப்படி நினைச்சிட்டியா அப்படின்ட்டு, மாடர்னா இருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவரு. மாநாட்டுக்கு போன மாடுலாம் திருப்பி கொடுக்கலன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன கிடைச்சிருச்சா இல்லையா, கேரளாவுக்கு போயிடுச்சா என்ன, ஏதாவது தெரியுமா? இல்ல 2 நாள் கொஞ்சம் இது இருந்துச்சா, பசங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டி அங்களம்மா வீட்டுல விட்டுட்டு தான் இப்போ ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேன். இல்ல ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, 2000 மாட்டை கட்டினீங்களே சாணியெல்லாம் அழிட்டிங்களாடா அப்படின்னு. மாறன் பாண்டி ரிப்ளை போட்டிருந்தான், சாணி வந்து மண்ணுக்கு உரம் தாண்டா, அதை ஏன்டா அள்ளணும். ஆனா இன்னொரு பையன் வந்து போட்டு விட்டான், அதெல்லாம் நாங்க டிப்பர் வச்சு அள்ளிட்டோம்டா, உங்களை மாதிரி கிடையாதுடா அப்படின்னு. அவங்க ரிப்ளை அடிச்சுட்டு கிடக்குறானுங்க, அது அல்லலடா அப்படின்னு. இல்ல கார்த்தி ப்ரோ, இவங்கள பாருங்களேன், ஒருத்தன் மாட்டை வச்சு இருக்கிற இடத்த அசிங்கம் பண்ணிட்டு போறான், இன்னொருத்தன் மீட்டிங் போடுறேன்னு சொல்லி அவங்கூடயே அவனே திருடிட்டு போறானுங்க. யாரா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இல்ல இதோட கொடுமை என்னன்னா, சீமான் வந்து மாடா பேசுறதா, எங்க சாணியை பத்தி எல்லாம் உங்களுக்கு அதோட அருமை பெருமானம் தெரியுமா அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாப்புல. வீட்டுல எல்லாம் கேட்டுட்டு மாட்டு சாணியை கற்பனை பண்ணிக்க. அருமை பெருமை பேசுறான்னு சொல்றாங்க, மாடு இப்படி தும்புறதுக்கு முன்னாடி அவன் பக்கத்துல போய் கொண்டிருக்கான்.
காலையில வந்து என் சாணியை பாருங்கன்ட்டு, அதாவது இவன் மாடம் ஆனா என் சாணியை பாருங்கன்ட்டு இவன் சாணியை பத்தி பேசிட்டு இருக்காரு. சரி கூப்பிடுங்க பாலாஜி. பாலாஜி வாங்க பாலாஜி. அங்க வந்தாலும் பேச மாட்டீங்க. சரி இங்க வந்து கூப்பிட்டாலும் வர மூக்கா கை மாட்டீங்க. தூக்குறாப்ல. மூக்கா பாலாஜி பேசுங்க. நல்லா பேசக்கூடிய ஆள் தான், கூப்பிடுங்க நல்லா கரடி. பேச கருத்தாளமிக்க எனக்கு தெரிஞ்ச அதுல அவங்க மட்டும்தான். மூக்கா ஹேண்ட் ரைஸ் பண்றப்ப நானும் எங்க மாமா மாதிரியான் ஹோஸ்ட் பேசணுத்தான் பேசுறது இல்ல, பேசுறது இல்ல. அப்ப மியூட்ல இருங்க கொஞ்ச நேரம். யாரோ கூப்பிடுங்க. யாரோ அந்த கல்வெட்டெல்லாம் எடுத்து நல்லா படிச்சு வச்சுக்க, அடுத்து உனக்கு தேன் அன்பு. சரியா? கல்வெட்டுலாம் எடுத்து படிச்சா திராவிடம் அழிஞ்சு போயிரும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது, அது நீங்களாச்சு. அடுத்து இன்னொன்னு வந்து மாமா வந்து மேல கூப்பிட்டு பேசிட்டாரா, அந்த எல்ஜிடபிள்யூ பேசி அந்த 2 லேடிஸை பத்தி பேசுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாரா. நீங்க பேசிக்க, அவங்க பேரை போட்டு பேசிக்க, கட்சி பேரை போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாமா. எந்த தகவலும் வந்து அண்ணனுக்கு போறதே இல்லையா. பாக்கியராஜோட நின்னு வச்சாமா. அடுத்த டார்கெட் பாக்கியராஜத்தை அடிச்சு தூக்குறது. இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இப்ப மாநாடு நடத்துனாங்களே, பொதுமக்கள் இடத்துல ஒரு பெரிய சலசலப்பு இல்லையே, சந்துக்குள்ளேயே பெருசா அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இது காரணம் என்ன? தற்குறி தாவேக்காவா இல்ல அரசியல் இருந்து அவங்க ஓரங்கட்டப்பட்டாங்களா? யாரோ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன். யாரோ உங்ககிட்ட தானே ஒரு கேள்வி கேட்க வந்தேன். வாங்க வாங்க வாங்க. அந்த நம்ம காங்கேயம், அந்த குண்டாடம், அந்த சந்தையெல்லாம் வந்து இவங்க எத்தனை வகை மாடு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்களா? அல்லது இதை பத்தி எதுவுமே தெரியாம வெளிநாட்டிலேயே உட்காந்து காலம் பூரா கடைசியில கம்பு சுத்திட்டு போயிடுவாங்க வெறும் காத்துல மட்டும்? காலையில பேசணும். அந்த மாடு வந்து அந்த அபார்ட்மெண்ட் இந்த வீடு இப்படியே கூட்டிட்டு வருவாங்கல்ல, காலைல சொன்னார் 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து கட்டிட்டு போற. அது மாதிரி இந்த சந்தைக்கு மாடு வருது தெரியுங்களா, வேன்ல பெரிய பெரிய இந்த எல்லா சந்தைக்கும், அந்த சந்தைக்கு வர அதை வந்து அப்படியே மாநாட்டு கூட்டிட்டு வந்து கணக்கு கட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் வாயில்தான் போகும் இதெல்லாம் அவங்களுக்கு. வந்து பார்த்தாதான் தெரியும் ஆடு மாடு என்ன போகுது, என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன செய்வாங்க, விவசாயத்துல அடுத்த ஆட்டு மாநாடுங்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப மாடு முடிஞ்சிருக்குல, அடுத்து ஆடு, நாட்டு ஆடு, அடுத்து நாட்டு கோழி. இந்த வாரம் அந்தியூர் குருநாசாமிக்கு போடுவாங்க, அப்பெல்லாம் வருவானுங்களா? வருவாங்க பாத்துக்குங்க. ஆட்டு மாடு மாநாடு ரைட்டு. ஓல்ஃப் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அன்னியல் மாநாடு எப்ப போடுவீங்கன்னு. நல்லா அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க நீங்க இல்ல இந்த மாதிரி அங்கங்க இந்த இப்ப குன்னத்தூர் மாதிரி சந்தை இல்ல, காங்கேயத்து அந்த பக்கம் போனோம்னு சந்தையில இருக்கும் இருந்துட்டு, அங்க போனோம்னா இதை விட அதிகமா இருக்குங்க. அப்படியே போய் ஸ்டேஜ் முன்னாடி போட்டு அப்படின்னு பேசிட்டு வர வேண்டியதானே. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன் காங்கேயத்தை தாண்டி ஒரு சந்தை இருக்கும். இல்ல இனித்தே புத்தகத்தை எடுத்து பரட்டுவாங்க, மாட்டு சந்தை எங்க நடக்குது. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்கயா. திங்கக்கிழமை ஒட்டகத்துல சந்தை இல்ல திங்கக்கிழமை ஒட்டகத்துல சந்தை, செவ்வாய்க்கிழமை விருப்பாச்சி சந்தை. சொல்லுங்க 10-20 வருஷமா அவருக்கு நம்ம கார்த்திகை சேனாதிபதி இருக்காருல்ல, அவர் இதுக்கெல்லாம் எத்தனை ஆராய்ச்சி நிலையை பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? இல்ல இதுல நீங்க காங்கேயத்துல இருந்து வெள்ளக்கோயிற வழியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சந்தை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். இதை விட இதா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நிக்க. நீங்க அப்படியே போய் ஸ்டேஜ் அந்த இடத்துல போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? அதுவும் மாடு தானே, அதுக்கு கேட்டாலும் கேட்க போகுது. ப்ரோ இப்போ ஒருத்தர் வந்தார்ல, ஏதோ கல்வெட்டுலாம் தோண்டி எடுத்தோம்னா திராவிட அழிஞ்சிரும்னார்ல, அது யாரு? இல்ல அது நாம் தமிழர் சொல்றாங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவர் வந்து ஏதோ ஏதோ சொல்லிட்டு போனாரு. அவரு விடுங்க. அதாவது அவரை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கல்வெட்டு தோட்டனா போயிடும். இங்க இன்னொருத்தன் ஏஎம்பின்னு ஒரு பைத்தியக்காரா இருக்கிறான். இல்ல சும்மா அந்த கல்வெட்டை பத்தி பேசுறவன் பேர் என்ன, அந்த ஒருத்தன் சரவண ஜாஃப்னா சரவண, இன்னொருத்தர் இருப்பானுங்க கண்ணாடி போட்டுட்டு, அவங்கள கூட்டிட்டு வாங்க கல்வெட்டு பேசுறேன் நாமுக்கா. அவனுக்குதான் நல்ல இது, அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. கல்வெட்டை தோடுனா திராவிடமே இருக்காது. இதெல்லாம் ரொம்ப அடி. ஆனா ஒண்ணு,
அவனா பைக்ல பேசிக்கிறியா, அவனா சிரிச்சுக்கிறியா, நீங்க ஓடுற எங்கிட்டு போட்டாலும் 6 அடிப்பீங்கிறியா? ஐயோ ஐயோ, காலையில தமிழ் ஸ்பேஸ் போட்டு போட்டா தண்ணியை வைக்கடா முதவனுக்கு எவனாது. யாரோ எப்படிங்க சொன்னோடனே இப்படிலாம் தான் எனக்கு பேசுறீங்க? ஞாபகம் வருது. யாரோ டிஎம் பாருங்க, சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டிஎம் பாருங்க. ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது. எல்ஜிபிடிக்கு ஓகே வாய்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு 21 நாள் அந்த ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருக்காப்புல. அவங்கள கட்சி விட்டு நீக்கணும்னு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவரால், தமிழ் வேந்தன் அவரால். என்னங்க செபாஸ்டியன் சீமான் பாஸ்போர்ட் காணுன்ட்டு ஃப்ராடு பையன் ஏதோ கிழிச்சு போட்டு தண்ணியில இனியில எங்கேயா தொலைச்சு விட்டுருப்பான். இவர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு எங்க போறாரு? நித்யானந்த சாமியை பார்க்கறது போகணும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்புறம் ஹோஸ்ட் வண்டி எங்கிட்ட உருட்டு. ஏதாவது பேசுங்கப்பா. முகில கூப்பிடுங்க. கூம்பாப்பட்டியா? எங்க ஆளக்கானா போயிட்டா? அப்படியாப்பா, பொதுகி வந்திருக்காரு, பக்கத்தூருக்கு வந்திருக்காரு. மாட்டை ஓட்டிட்டு போக வேண்டியதான் அப்படியே. பேசியா பொதுகி ஏதாவது இழுத்து விடுங்கயா. இல்ல பாலாஜி கூப்பிட்டாக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், பேசலாம். ஆனா இப்ப இவனுக்கு ஃபுல்லா பிஜேபி ஃபுல்லா இவனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க போல. விஜய் பின்னாடி ஒரு காலத்துல விஜய் பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. இல்ல அப்படி இல்ல, அவனுங்க தான் அந்த ஸ்பேஸ்ல கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனுங்க நிறைய இடத்துல ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயோட மதத்தை வச்சு ரொம்ப இந்த அர்ஜுன் சம்பத் மாரிதாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் ஸ்பேஸ்ல போயிட்டு, ஏன்னா இவனுங்களால எந்த டேட்டாவும் கொடுக்க முடியாதனால அவனுங்க ஒரு ஃபேக் டேட்டா கொடுப்பானுங்களே, அதனால அவனுங்க ஏத்துறானுங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். அதுவும் கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் நெருங்க அடிச்சுக்குவாங்க. அவன் அண்ணாமலை நம்பிட்டு இருந்தாங்க. இவன் அண்ணாமலை வந்து ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஆளை காணும். தலைவர் வந்து யாரு அந்த ராஜ்மோகன் சொல்றான், எங்க மேல கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நாங்க வந்து 1/2 மணி நேரத்துக்கு நாங்க போராட்டத்தை முடிச்சிட்டோம், ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டோங்கிறான். யாரா நீ ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு கேஸ் போடுவோம் அதனால நாங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அந்த இன்னொரு இடத்துல போலீஸோட இதுன்னு சொல்ல, ஒரு போலீஸ் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள உள்ள ஓடுறாங்க. அது பாத்தீங்கன்னா கையை காமிச்சாரு, உள்ள போயிட்டாரு. ஆமா, கையதாங்க உள்ள வந்தாரு, ஓடிட்டானுங்க உள்ள. கழிகிறாங்க மாம்ச இதனால. இல்ல இந்த புசியானந்த் வந்து பாண்டிச்சேரிக்காரன்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காப்புல. 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் பார்க்கிங்க்கும் அவங்களோட போராட்டம் நடத்துற இடத்துக்கும். இன்னைக்கு அவ்வளோ டேட்டா எல்லாமே ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. 8 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க அப்படின்னு ஒரு பொய். ஒரு எதுலையுமே ஒரு நேர்மை கிடையாதுங்க அவங்க பேசுறதுல ஏட்டும். ஆக்சுவலா அதே மாதிரி தான் பர்மிஷன் தரல அப்படின்னு முன்னாடி குருடா விட்டானுங்க. அவரு கிளியரா சொல்லிட்டாப்புல, வந்து கேட்டாதானங்க பர்மிஷன் கொடுக்க முடியும், வந்து கேட்காம அவங்க பாட்டு நேரா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாப்புல. எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு எனக்கு கீழே சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு மைலேஜ். நேற்று அதே மாதிரி தான், நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போயிருக்காங்க, அதாவது சொத்து பட்டியல்லாம் வெளியிடணும்னு. அது வந்து இதுலயே இருக்கு, எலெக்ஷன் டேட்டால போய் பார்த்தாவே அவங்க அதை அஃபிடவிட்ல கொடுத்துட்டு தான் தேர்தலில் நிக்க முடியும். புதுசா அரசியல் அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க.
இல்ல இதுவா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேட்பாங்களே, அது மாதிரி தான். ஐயோ இதெல்லாம் 50 வருஷமா நடைமுறையில் இருக்கிறதா, என்ன புதுசாக வந்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இவன் கூட அண்ணாமலை கூட ஒருத்தன் சுத்துவான்ல, பேர் மறந்துச்சு எனக்கு, டப்புன்னு வர மாட்டேங்குது. அவன் ஏதோ வந்து விஜயையும் பவன் கல்யாணையும் அமர் பிரசாத் கம்பேர் பண்ணி ஏதோ போட்டுருப்பான் போல இருக்கு. உடனே இத்தனை நாளைக்கு வந்து அவனுக்கு அமர் பிரசாத் யாருன்னே தெரியாம அவனெல்லாம் அவன் இவன் விஜயோட அம்மாவோட போட்டோ எல்லாம் எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப வந்து இப்படி போட்டோடனே ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கானுங்க, அடிக்காம விட்டோம் இத்தனை நாள் நம்ம அப்படின்ட்டு. அவனுக்கு எந்த ஒரு பேசிக்ஸும் இல்லை பாவம். முகில் வந்துட்டா கூப்பிட்டா அப்படி யாரோ வா. யாரு? முகில் பாலாஜியா? முகில் வந்திருக்காரு. பாலாஜி காணா. முகிலா? ஹாய் முகில், how are you? கூமாப்பட்டி முகில். கூமாப்பட்டி முகிலா? இன்னைக்கு ஒருத்தர் போயிட்டு போட்டோ போட்டிருக்காரு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. மாமனார் ஊரு பேர மறந்த ஒரு ஆள் நீதாயா இந்த சந்துல, வாயா. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான், எங்க இது ட்ரை லேண்டுங்க அப்படின்னு. இன்னைக்கு அதுல கீழே கமெண்ட்ல இப்பவே எப்படி இருக்கு, ஏப்ரல் மேல எப்படி இருக்குன்னு. முகில் கமான் சார்ஜ். பேச மாட்டோம்ல. தண்ணிலே உணர போறேன் அப்படின்ட்டான். என்ன கரம் தெரியும் உணரு. அந்த வழியில மாறணும், சனாதன வழியில பயணிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. 2 வீடியோ வைரல் பண்ணிட்டு உனக்கு பண்றது இருக்கு. அதே மாதிரி சும்மாதான் இருக்கேன், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பப்ப நாம் தமிழர் வார்டு அடிக்குது, அப்பப்ப சங்கி வார்டு அடிக்குது. ஆனா கட்சி வந்து ஏடிஎம்கேல இருக்காப்ல தெரியல. மேல கேஸ் ஏதோ போட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். அவன் ஏதோ அன்னைக்கு அங்க உட்காந்து புலம்பிட்டு இருந்ததோ யூடியூப் சேனல்ல ஏதோ கேஸ் போட்டாங்க. இப்ப அது முன்னாடி போட்ட கேஸ், அடிதடி கேஸ்ல. ஆமா, பக்கத்து வீட்டுல அவன் தம்பி போய் சண்டை போட்டுக்குவான் போல இருக்கு, அதுல இவனையும் சேர்த்து இழுத்து விட்டாங்க அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தாப்புல. அதனால எஃப்ஐஆர் போட்டனால வேலைக்கு தான் அதுக்கு போக முடியுது இல்லை அப்படின்னு. நல்ல எல்லாமே உட்காந்து போல இருக்குது. விஜய் வந்து பாசிசம் பாயாசம் பேசுறாப்புல. நேற்று ஆக்சுவலா அந்த உமர் அப்துல்லா இதுல காஷ்மீர்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, போலீஸார வீட்டு காவலில் வச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி. வரும் நீ வேற இல்ல அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கு எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி மம்தா அது எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காங்க, காங்கிரஸும் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வரல. அவரு வெளியே வர மாட்டேங்கிற வார்த்தை எப்படி வெளியே வரும்? நீங்க வேற சும்மா இருங்க, அதை விடுங்க ப்ரோ. இன்னைக்கு ஏதாவது நம்ம கமலஹாசனுக்கு மழை போட்டாரா? ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? போட்டோ ஏதாவது கிடைச்சதா? புரியல, என்ன கேக்குறீங்க வரும்? இன்னைக்கு காமராஜர் சிலைக்கு மழை போட்டாரான்னு கேக்குறேன். இல்ல, சாயந்தரம் போடுவார், சாயந்தரம் போட்டு. ஓகே, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம். ஓகே ஓகே. அதுவும் கொஞ்ச நாளைக்கு போர் அடிச்சு வேலைக்கு போயிருப்பாரு வருண். சோ அதெல்லாம் வந்து அப்புறம் பாப்பாருதான். ப்ரோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு ப்ரோ. ஏதோ டப்பிங் கிப்பிங் என்ன பண்ணுவாரோ? இல்ல அது முடிஞ்சு போச்சா? அத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அது முடிஞ்சு போச்சு. இல்ல வருண் அவர் யோசிப்பாப்ல, விஜய் இந்த லீப் வருஷத்துல வரும்ல பர்த்டே, 4 வருஷத்துக்கு ஒரு டைம். அது மாதிரி யாராவது தலைவர் இருந்தா ஈஸியா இருந்திருக்கும். 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து போட்டுக்கலாம். இப்பனா அடிக்கடி வந்து போடுறது அவருக்கும் அவரோட பப்ளிசிட்டியும் கம்மியாகுது இல்ல. அடிக்கடி வெளியே வந்தா ஜனங்க வந்து கூட்டம் கம்மியாகும். அதனாலதான் இப்பதான் ஏற்கனவே டிஎஸ்கே ஸ்பேஸ்ல இருந்து வெளியே வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். தலைவலிக்கு இது கொஞ்ச நாள் கமெண்ட் இருக்கு ப்ரோ, முடியல என்னால. அவங்க ஸ்பேஸ்க்கு ஏங்க போறீங்க? எப்படி என்ன தைரியத்துல போறீங்க? இல்ல ப்ரோ, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். லைக் எப்படின்னா ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இருக்காங்க. முடியல, கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்றாங்க, போயிட்டு பேசிட்டு வரேன்.
என்ன உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ண பாருங்க. நீங்க தப்பான இது ரூட்ல போய் கன்வின்ஸா? நீங்க வேற அவனுக்கு வேற உலகத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க, கன்வின்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ரோ சீரியஸா சொல்றேன், அவங்க கண்டிப்பா 200% அவங்க விஜய் வந்து முதல்வர் நம்பிட்டு இருக்காங்க 26ல. என்ன நம்பிக்கையோட நீங்க இருக்கீங்க? ப்ராக்டிக்கலா எதை யோசிக்கிறீங்களா? பூத் ஏஜென்ட் என்ன என்ன இன்ஸ்டால இருங்க பாத்தீங்கன்னா ப்ரோ. அந்த சோம்பேறிஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சாரி ப்ரோ, சொல்லுங்க. பூத் ஏஜென்ட் என்ன, பூத் ஏஜென்ட் ரோல் என்னன்னு கேட்டா ஒருத்தனுக்கு பதில் சொல்ல தெரியல. டேய் ஒரு வார்டுக்கு எத்தனை பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, ஒரு பஞ்சாயத்துக்கு எத்தனை பூத் ஏஜென்ட் இருப்பாங்க கேட்டா ஒரு ஆன்சரும் கிடையாது அவங்க கிட்ட. இல்ல வருண். அதுக்குதான் என்ன பண்ணானுங்கன்னா விசிகா இவர் திருமாவளவன் ரீசெண்டா சொல்லியிருந்தாப்புல, அவங்க இன்னும் நடிகருக்கு பின்னாடி ஃபேன்ஸா தான் இருக்காங்க, இன்னும் அரசியலுக்கே அவங்க வரல, ஒரு தேர்தல் அரசியல்னா என்னன்னு தெரியல, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கு உடனே வந்து இந்த 200 பேரும் 120 பேரும் அந்த இந்த லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கல்ல, அவங்கலாம் தனித்தனியா நின்று ஜெயிச்சானுங்க. அதுக்கப்புறம் அவங்க விஜய்க்கு கீழே பேனர் கீழே வந்துட்டாங்க. அதை எடுத்து போட்டு எங்களுக்கு தெரியாம அதெல்லாம் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வரைக்கும் நான் போனா, பூத் ஏஜென்ட் தான் சார் பிரைமரி லெவல் ஆஃப் எலெக்ஷன். அதோட அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் எதுவும் அவங்க கிட்ட என்ன பேச முடியும் அதுக்கப்புறம்? இதுல வேற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நாத்தாக்கால போட்டு நாங்க பொலத்துல எடுத்துக்கிறோம், நாத்தாக்கால 70% ஓட்ஸ் நாங்க தான் வாங்க போறோம், இல்ல நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு. அது என்னன்னு சத்தியமா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. நானும் விட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நான் பேச போறேன். நான் இவங்க பண்ற விஷயம் உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஏதாவது ஒரு சரக்கு அடிச்சுட்டு பயங்கர காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில பாத்தீங்கன்னா ஆளுக்கு என்ன பண்றானுங்க, ஒரு சின்ன சின்ன பெட்டி எடுத்துக்கிட்டு அவனுங்க ஆளுகளே நாங்க போல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட கேட்கறானுங்க. சரிங்களா? அந்த 10 பேர்லயுமே பாத்தீங்கன்னா நேற்று ஒரு இதுலயும் பார்க்கும்போது அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் கிட்டத்தட்ட வந்து நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், டிஎம்கே தான் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவன் கடைசி என்ன சொன்னா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம 270 ஓட்டு நம்ம வந்து போல் ஆயிருக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 240 ஓட்டு வந்து டிவிகேக்கு வந்திருக்குது, மீதி 30 ஓட்டு டிஎம்கேக்கு வந்திருக்கு. அது என்ன சொல்லலாம்னா ஏடிஎம்கேக்கு வந்து 40 ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் கணக்கு சொன்னதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 ஓட்டுக்கு கணக்கு சொல்லியிருக்கேன். ஆனா போட்டது 270 போல். இவனுங்க எது இதெல்லாம் நம்புறானுங்க என்னதுன்னு தெரியாம ஆக்சுவலா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி இந்த போனஸ் ப்ரோ, இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் வரல, அதை கவுண்ட் பண்ணிருப்பாங்களோ? அதுதான் சொல்றாங்க. அது நிறைய பேருங்க தச்சியா இருக்கானுங்க, இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் செம்ம சிரிப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இது இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன். அது இந்த ஒரு நேரத்து ஒரு புள்ளெல்லாம் பேசிருக்குது. ஐயோ அதுக்கு என்ன சின்னதுல அது பார்த்தா ஸ்கூல் படிக்கிற புள்ள மாதிரி இருக்குது. கண்ட மணிக்கு பேசிருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு அந்த மைக்கெல்லாம் பார்த்தோன்னே அதுங்களுக்கு என்ன தோணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எவனா ஒருத்தன் கேட்டாங்கன்னா சீமானா அந்த அவ்வளவு கேவலமா பேசுது, இவங்களா எவனா இருக்கா எல்லாரும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு உலகமே வந்து சீமானை விட கேவலமான ஒரு கூட்டம் வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த விஜய். கண்டிப்பா அவனுங்களுக்கு பேசிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அரசியல் முடுக்கு வரல ப்ரோ, ஃபேன்ஸ் மோட்ல இருக்கானுங்க, அரசியல் முடுக்கு வரல. பட் அரசியல் முடுக்கு அவங்க வரும்போது தான் அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். புரியுதுங்களா? வருண் ஃபேன்ஸ் மோட்ல தான் இருக்கானுங்க. வருண் கிரிக்கெட் பாப்பீங்களா? பாப்பேன் ப்ரோ. நேத்து சுரேஷ் அவுட் ஆயிட்டானே, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பார்த்தேன் ப்ரோ. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, அதை பத்தி பேசாதீங்க. நானே செம கரெக்டா இருக்கு. ரொம்ப முக்கியம் சனாதிபதி. கிரிக்கெட்லாம் யாரும் ஒரு கால் வருது. நேத்து நீங்க மேட்ச் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அந்த கஷ்டம், அந்த வலி, வேதனை எல்லாம். தோத்துருச்சு. இப்ப அதுக்கு என்ன, கேம் தானே, போனா போயிட்டு போகுது. அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். கேம் தாங்க. அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அவன் ஜடேஜா நின்ன ஓவர்ஸ், அந்த டெடிகேஷன். இப்போ அந்த இதுல வந்து மேட்ச் வந்து யாராவது தவிர வேற யாருமே கிரிக்கெட் பார்க்கல நேத்து. அதனால வந்துட்டு யாரும் அதை பத்தி பேசுற மாதிரி இல்ல. என்ன சொல்லுங்க? எல்லாரும் ஏதோ மேட்ச் பத்தி ஏதோ கேட்க வந்திருக்காரு. நான் நேத்து மேட்ச் பார்க்கல, வேற யாரும் தோத்து போச்சுல, தோத்து போனதை பத்தி அதான் சொல்றேன். தோத்தாச்சு என்னத்தை பத்தி தோத்ததும் தாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தேசபக்தி இல்லைங்க. தேசபக்தி இருந்தா உங்களுக்கு வழி இருக்கும். இல்லைங்க, எப்பவுமே வெற்றி தாங்க பேசுவோம். தோத்தாச்சுங்க, தோத்ததுக்கு அப்புறம் என்னத்தையும் பேசுறது. அன்லக்கி இந்தியா அன்லக்கி நேத்து எஸ்டர்டே.
அன்லக்கி இல்ல விளையாட தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். இல்ல சீரியஸ் அன்லக்கிங்க. ஏங்க அன்லக்கிலாம் வந்து 2020 தாங்க ஒர்க் அவுட் ஆகும். பண்ட் சுந்தர் அவுட் ஆனதான் மேட்சோட டர்னிங் பாயிண்ட். அதுவும் அன்லக்கியா? அது அது அவன் unlucky. திறமையா, அது அது இங்கிலாந்துக்காரன் திறமை. அது இல்ல சேனாதிபதி நீங்க சிரஜ் அவுட் ஆனது அன்லக்கி. ஆனா சுந்தர் அவுட் ஆனது தேவையில்லாத ஷாட் அது.